பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்கள் போட்டியாளர் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் கண்ணீரே திமுக அரசை அழிக்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் மண்டியிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். திருச்சியில் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் பொங்கல் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளார் என தமிழக பாஜக பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்தார். வருகின்ற 4ஆம் தேதி மாலை 5 மணியளவில் முன்னாள் தேசிய தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிறைவு விழா மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான பொதுமக்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியர்கள் அனைவரும் குறைந்தபட்சம் வீட்டுக்குள்ளாவது தங்களது தாய்மொழியிலேயே பேச வேண்டும். வேறு ஏதேனும் மாநிலத்தில் வாழ்கிறீர்கள் என்றால் அந்த மாநிலத்தின் மொழியை கற்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவின் அனைத்து மொழிகளும் தேசிய மொழிகளே என RSS தலைவர் டாக்டர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். अपने देश में अनेक भाषाएं हैं, सबको समझ में आए इसलिए कोई एक व्यवहार भाषा चाहिए, वो भी मैं सीख लूंगा. और जिस प्रांत में मैं रहता हूं वो अगर दूसरा प्रांत है तो वहां के लोगों की भाषा भी मैं सीख लूंगा, क्योंकि सारी भारत की भाषाएं अपनी राष्ट्र भाषाएं हैं. उनका मूल एक है, उनके शब्द अलग अलग है, उनमें भाव एक है. स्वभाषा का आग्रह रखना, अपना वेश पहनना. विदेशी वेश पहनना पड़ता है मजबूरन, ठीक है. घर के अंदर कम से कम कोई पर्व त्योहार घर में है और नई पीढ़ी के लोग धोती बांध नहीं सकते, ये ठीक है क्या? रोज नहीं पहनेंगे, ठीक है, समझ में आता है, लेकिन पूजा में बैठना धोती कैसे बांधना है आना तो चाहिए. भाषा, भूषा, भजन, भवन, भ्रमण और भोजन, ये 6 बातें हैं, वो अपने घर के अंदर अपनी होनी चाहिए. நாட்டின் முதல் புல்லட் ரயில் சூரத் பிலிமோரா இடையே 2027 ஆகஸ்ட் 15 இயக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். बुलेट का 2027 में आप सब अभी से टिकट खरीद लो. अच्छा चलो, आपको पहली जर्नी फ्री कराएंगे. டில்லியில் கூட்டணி, கேரளாவில் எதிரிகள் என நடிக்கும் காங்கிரஸ் இடதுசாரிகளின் மேட்ச் பிக்சிங் விரைவில் முடிவுக்கு வரும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். வங்கதேசத்தின் ஷரியத்பூர் மாவட்டத்தில் மற்றொரு இந்து நபர் ஒரு கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தென்மேற்கு ஈரானில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கண்டித்து நடந்த போராட்டங்கள் வன்முறையாக மாறியதில் 3 பேர் கொல்லப்பட்டனர்.
ஆப்கானிஸ்தானில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். மேலும் 1000 வீடுகள் சேதமடைந்துள்ளன.